வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாரம் பேசுகிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் பாடத்துடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகமானது இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம். இந்தியாவில் நகரமயமாக்கலுடைய முதல் கட்டம் 1856 லாகூர்லேருந்து முல்தானுக்கு ஈர்ப்பு பாதை அமைக்கும் போது, சார் முல்தான் சொல்கிறீங்களா, அன்னைக்கு பேர் முல்தான், இன்றைக்கி அதோடைய பேர் என்ன சார், கராச்சி. லாகூர்லேருந்து முல்தானுக்கு ஈர்ப்பு பாதை அமைக்கும் போது அந்த பணிகளில் மேற்பார்வையாளராக பணியாற்றியவர் சார்லஸ் மேசன். தோண்ட தோண்ட பூமிக்கடியிலேருந்து செங்கலாக கிடைக்குது. மக்கள் சார்லஸ் மேசன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் தன்னுடைய உயர் அதிகாரிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போதைக்கு வந்த வேலையை மட்டும் பார்ப்போம்னு முடிவு எடுத்து அந்த வந்த வேலையை பார்க்குறாங்க. சார்லஸ் மேசன் அரசாங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிற்பாடு தான் எழுதின ஒரு புத்தகத்தில் லாகூர்லேருந்து முல்தானுக்கு இருப்பு பாதை அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கும் போது கட்டிட ஈடுபாடுகளை பார்த்தோன்றதை பதிவு செய்கிறாரு. சிந்து சமவெளி நாகரிகம் இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் அந்த கட்டிட ஈடுபாடுகள் தான். 1856 போது அது ரிலேட்டடாக அல்லது அது தொடர்பான சில செய்திகளை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருப்பு பாதையை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு. அதனால் அவருக்கு என்ன பேருனா இந்திய இருப்பு பாதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 1853 தான் இந்தியாவுடைய முதல் இருப்பு பாதை மும்பை டு தானே அறிமுகப்படுத்தப்பட்டது. இரண்டாவது இருப்பு பாதை 1854 ஹவுரால ஆரம்பிச்சு ஹூக்ளி வரை. அதை இந்திய அரசாங்கம் ராணிகஞ்ச் வழியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1856 சென்னையிலேருந்து அரக்கோணம் தென்னிந்தியாவுடைய முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருக்கு. அதே 1856 தான் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவுடைய மிக பழமையான ரயில்வே நிலையம் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். 1856 தான் விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே 1856 தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு கால்டுவெல் அவர்கள் ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருக்காரு. தமிழ் மொழியானது வடமொழியின் மகள் என்று அப்படின்றத பதிவு செஞ்சவர் யாருன்னா கால்டுவெல். இந்த பாடத்துடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.